2026 டி20 உலகக்கோப்பையின் அந்த இறுதி நொடிகள் முடிந்து மைதானமே கொண்டாட்டத்தில் மூழ்கியிருக்கும் அந்த வேளையில் மேடையில் ஏறி மைக் முன்னால் நின்ற சஞ்சு சாம்சனின் முகம் நமக்கெல்லாம் ஒரு பாடத்தைச் சொல்கிறது. இது ஒரு கனவு போல இருக்கிறது என்று அவர் சிரித்துக்கொண்டே சொன்ன அந்த முதல் வாக்கியத்திலேயே கடந்த பல ஆண்டுகால வலியும் ஏமாற்றமும் காத்திருப்பும் மறைந்திருந்தன. மிகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றியுடனும் இருப்பதாகச் சொன்ன சஞ்சு தன்னிடம் பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை என்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் நெகிழ்ந்து போனார். அந்த தருணம் அவருக்கு அவ்வளவு உண்மையானதாக தெரியவில்லை, ஏதோ ஒரு மாய உலகத்தில் இருப்பது போலவே உணர்வதாக குறிப்பிட்டார். குறிப்பாக நாகவுட் போட்டிகளில் அவர் ஆடிய அந்த 3 தொடர்ச்சியான ஆட்டங்கள் எப்படி சாத்தியமானது என்பதைப் பற்றி அவர் சொல்லும்போதுதான் கிரிக்கெட் உலகம் வியந்து போனது. உண்மையே சொல்ல போனால் இந்த வெற்றி இன்று நேற்றல்ல, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது என்று அவர் ஒரு ரகசியத்தை உடைத்தார். 2024ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸில் இந்தியா உலகக்கோப்பை வென்ற அந்த தருணத்தில் சஞ்சுவும் அணியில் இருந்தார். ஆனால் ஒரு போட்டியில் கூட அவருக்கு விளையாடும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு உலகக்கோப்பை அணியில் இருந்துவிட்டு ஒரு பந்து கூட விளையாட முடியாமல் பெஞ்சில் அமர்ந்திருப்பது எந்த ஒரு வீரரையும் மனதளவில் பாதிக்கும். ஆனால் சஞ்சு அங்கேயே முடங்கி போகவில்லை. அந்த நேரத்தில் தான் களத்தில் இறங்கி விளையாடுவது போல கற்பனை செய்யத் தொடங்கினார். கனவு கண்டார், இடைவிடாமல் உழைத்தார். அன்றுதான் செய்ய நினைத்ததைத்தான் இன்று சாதித்துக் காட்டியிருக்கிறார். தான் கண்ட கனவை நனவாக்க எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டுமோ அவ்வளவு உழைப்பையும் அவர் அன்றே போடத் தொடங்கிவிட்டார். கடவுளின் கிருபையால் இன்று எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது என்று சொல்லும் சஞ்சு, இதற்கு முன்னால் நடந்த நியூசிலாந்து தொடருக்குப் பிறகுதான் அடைந்த மனவேதனையை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டார். அந்த தொடருக்குப் பிறகு அவர் முற்றிலும் உடைந்து போயிருந்தார். என் கனவுகள் எல்லாம் சிதைந்துவிட்டன, இனிமேல் என்னால் என்ன செய்ய முடியும் என்ற விரக்தியின் உச்சத்தில் இருந்திருக்கிறார். ஆனால் கடவுள் அவருக்காக வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். மிக முக்கியமான நெருக்கடியான போட்டிகளில் திடீரென்று அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை இறுகப் பற்றிக் கொண்ட அவர் தன் நாட்டிற்காக தன்னால் முடிந்த சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதைப் பற்றி கனவு காண்பதற்கான தைரியம் எனக்கு இருந்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன் என்று அவர் சொன்னது பல இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம். சஞ்சுவின் இந்த அதிரடியான பேட்டிங்கிற்கு பின்னால் மற்றொரு மிகப்பெரிய ரகசியமும் இருந்தது. இந்திய அணியின் பல முன்னாள் வீரர்கள் அவருக்கு பல ஆலோசனைகளை வழங்கியிருந்தாலும் கடந்த சில மாதங்களாக அவர் ஒரு நபருடன் மட்டும் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்திருக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர். தான் ஆஸ்திரேலியாவில் போட்டிகளில் விளையாடாமல் வெளியில் அமர்ந்திருந்த காலங்களில் ஒரு வீரருக்கு தேவையான மனநிலை மைண்ட் செட் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி சச்சின் சாரிடம் அவர் நீண்ட நேரம் உரையாடி வந்திருக்கிறார். நேற்று கூட சச்சின் சார் அவருக்கு போன் செய்து அவர் எப்படி உணர்கிறார் என்று நலம் விசாரித்திருக்கிறார். சச்சினை போன்ற ஒரு மாமனிதரிடம் இருந்து வழிகாட்டுதல் கிடைப்பது என்பது ஒரு வரப்பிரசாதம். அந்த தெளிவு, ஆட்டத்திற்கான தயாரிப்பு, மைதானத்தில் பந்துகளை எதிர்கொள்ளும் விதம் என அனைத்திற்கும் சச்சின் கொடுத்த ஆலோசனைகள்தான் சஞ்சுவை ஒரு புதிய மனிதராக மாற்றியிருக்கிறது. தன்னை ஆதரித்த அனைவருக்கும் நன்றி சொன்ன சஞ்சுவிடம், வருங்காலத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டியவை இன்னும் நிறைய இருக்கிறதே என்று கேட்டபோது அவர் ஒரு முதிர்ச்சியான பதிலைச் சொன்னார். எனக்கு இப்போது கிடைத்திருப்பதே மிகப்பெரிய விஷயம், முதலில் நான் இதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்ன அவர், இன்னும் சில நாட்கள் கழித்துத்தான் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கப் போவதாக சிரித்துக்கொண்டே முடித்தார். சஞ்சு சாம்சனின் இந்த பேச்சு ஒரு வீரனின் மீளுருவாக்கம் மட்டுமல்ல, தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாமல் இருப்பவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றிச் செய்தி.